2022ஆம் ஆண்டிற்குள் இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்பதே எனது கனவு. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்திற்கு மத்திய அரசு கூடுதல் நிதி, கூடுதல் நிவாரணப் பொருட்கள். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி அஸ்தி முக்கிய நதிகளில் கரைப்பு. திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் மேலணை உடைந்த பகுதியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி போட்டியில் தொடர்ந்து 7 முறை தங்கம் வென்ற இந்திய ஆடவர் அணி அரையிறுதியில் அதிர்ச்சி தோல்வி. வெண்கலப் பதக்கத்துடன் நாடு திரும்புகிறது. விரிவான செய்திகள். 2022ஆம் ஆண்டிற்குள் இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்த வீடு இருப்பதை காண வேண்டும் என்பதே எனது கனவு என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் நேற்று பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் அந்த வீடுகளின் பயனாளிகள் விருப்பப்படியே கட்டப்படுகின்றன என்றார். வீடுகளை எப்படி கட்ட வேண்டும், எந்தெந்த பொருட்களை கொண்டு கட்ட வேண்டும் என்பதை பயனாளிகளின் குடும்பம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், ஒப்பந்ததாரர்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் கூறினார். இதனால்தான் இந்த திட்டம் மிகச்சிறப்பாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அடுத்த 1.5 ஆண்டுகளில் மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலை ஏற்படும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் பெண் பயனாளிகளிடம் உரையாடும் போது அவர்கள் பெயரில் வீடு ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். முன்னதாக குஜராத்தில் 1.5 லட்சம் வீடுகளில் நடைபெற்ற கிரகப்பிரவேச வைபவங்களை காணொலி காட்சி மூலம் பிரதமர் பார்வையிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 600 கோடி ரூபாய் அவசர தேவைக்காக ஒதுக்கப்பட்டது என்றும், சேத மதிப்பீடு அடிப்படையில் கூடுதல் தொகை ஒதுக்கப்படும் என்றும் கூறியது. இந்நிலையில் நேற்று உள்துறை அமைச்சகம் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில், தேசிய பேரிடர் மீட்பு நிவாரண நிதியிலிருந்து கேரளாவிற்கு ஏற்கனவே 562 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் கூடுதலாக மத்திய அரசு உணவு, தண்ணீர், மருந்து மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களையும் உணவு தானியங்களையும் அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அனுப்பி வைத்துள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் வெள்ளம் வடிந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகளை பிரதமர் அலுவலகம் நாள்தோறும் கண்காணித்து வருவதாகவும், அம்மாநிலத்தில் மழை வெள்ளம் உச்சத்தில் இருந்தபோது 40 ஹெலிகாப்டர்களும் 31 சிறிய விமானங்களும் மீட்பு பணியில் மத்திய அரசால் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பயங்கரவாதத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நியாயப்படுத்துகிறாரா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. வளர்ச்சி நடவடிக்கைகளில் மக்களை புறக்கணிப்பது IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் உருவாக வழிவகுக்கும் என்று ஜெர்மனியில் ஹாம்பர்க் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி கூறியிருந்தார். இதற்கு பிஜேபி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா, இந்தியாவை சிறுமைப்படுத்தி பேசுவதிலும் இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதிலும் ராகுல் காந்தி தொடர்ந்து ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் தங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவில்லை எனில் இளைஞர்கள் IS பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்து விடுவார்கள் என்று ராகுல் காந்தி பேசியிருப்பது சரியல்ல என்றும், அவரது பேச்சு முழுவதும் பொய்யான தகவல்கள் அடிப்படையிலானது என்றும் அவர் கூறினார்.
முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி அஸ்தி நாடு முழுவதும் உள்ள நதிகளில் நேற்று கரைக்கப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி புதுதில்லியில் காலமான வாஜ்பேயி உடல் தகனம் செய்யப்பட்ட பின்னர் அவரது அஸ்தி சேகரிக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னையில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அஸ்திக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். நாளை மறுநாள் இந்த அஸ்தி ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, பவானி உள்ளிட்ட இடங்களில் நதிகளில் கரைக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் கோமதி நதியில் நேற்று வாஜ்பேயி அஸ்தி கரைக்கப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கர்நாடகத்தில் காவிரி ஆற்றிலும், அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதியிலும் கரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஹோசங்காபாத்தில் நாளை வாஜ்பேயி அஸ்தி கரைக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநராக சத்யபால் மாலிக் பதவியேற்றுள்ளார். அவருக்கு நேற்று ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கீதா மிட்டல் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் அப்துல்லா, மெஹ்பூபா முஃப்தி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சிறந்த கவிஞரான சத்யபால் மாலிக் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆளுநராக இருந்த NN ஓராவுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார். இதற்கு முன்பு இவர் பீகார், ஒடிசா மாநிலங்களின் ஆளுநராக இருந்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று துணை முதலமைச்சரும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுகவுடன் இணைந்து வரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் தேர்தல் அறிவிக்கும் போது இதுகுறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர்கள் சேர்ப்பில் தொய்வில்லை என்றும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், திமுக தலைவர் கருணாநிதி, திருப்பரங்குன்றம் MLA போஸ் மறைவுக்கும் கேரள, கர்நாடக வெள்ளத்தில் உயிரிழந்தோருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. காவிரி நதிநீர் பங்கீட்டில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியதற்கு தமிழக அரசிற்கும், உறுப்பினர் சேர்க்கையை வெற்றிகரமாக நடத்திய நிர்வாகிகளுக்கும் பாராட்டு தெரிவித்தும், ஸ்டெர்லைட் ஆலையை மூட எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈவேரா பெரியார், பேரறிஞர் அண்ணாதுரை, ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து வருவது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் 4 ஆண்டு நல்லாட்சி என்ற தொகுப்பு. प्रगति तभी प्रगति है, विकास तभी सच्चे अर्थों में विकास है, जब साथ चले, सबको लेकर के चले, सबके लिए चले. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 4 ஆண்டு சாதனைகள் வரிசையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்ரா திட்டம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி மூலம் சிறு தொழில்களை ஊக்குவிக்கும் நோக்கில் விவசாயம் அல்லாத தொழில் கடன் முத்ரா திட்டத்தில் பிணையம் இல்லாமல் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வாணிப கழகத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் கடன் பெற்ற இஸ்மத் கான் கூறும்போது, நாம் காரைக்குடி கருவிஷய வங்கி மூலமாக முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெற்று போட்டோ லேமினேஷன் தொழில் செய்து வருகிறேன். இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு கடன்களை பெற்று தொழிலை செய்ய விரும்புகிறேன். தொழிலை விரும்புகிறேன். இந்த திட்டத்தின் மூலமாக கருவிஷய வங்கிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் சிசு, கிஷோர் மற்றும் தருண் ஆகிய நிலைகளில் கடன் வழங்கப்படுகிறது. இம்மாவட்டத்தில் முத்ரா திட்டத்தில் சிசு நிலையில் 18,589 நபர்களுக்கு 51 கோடியே 21 லட்சமும், கிஷோர் நிலையில் 1,858 நபர்களுக்கு 26 கோடியே 94 லட்சமும், தருண் நிலையில் 162 நபர்களுக்கு 12 கோடியே 54 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 20,609 நபர்களுக்கு 90 கோடியே 69 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கடன் பெற்ற கார்த்திகேயன் மற்றும் சரவணன்
ஆகியோர் கூறும்போது, பாரத பிரதமர் அவருடைய ஸ்கீம் முத்ரா ஸ்கீமில் எனது தொழில் மேம்படுத்த 50,000 லோன் வாங்கியிருக்கேன். முத்ரா ஸ்கீமில் இதை பயன்படுத்தி தொழில் நல்ல வீழ்ச்சியாக வளர்ந்து இருக்கிறது. இன்னும் இதை மேம்படுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு வெட்டிங் வீடியோ ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். 2005 நவம்பரில் எனக்கு அதை கடன் கொடுக்குறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணாங்க. 60 மாத தவணைகளில் அதை கட்ட சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட அதை ஒரு 32 மாத தவணைகள்லேயே எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே அதை நான் நல்லபடியாக பண்ணதுனால எனக்கு மேலும் மேலும் எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு கரூர் வைஸ்யா பேங்க்கும் இந்த முத்ரா வங்கி திட்டங்களும் உதவுது. பொதிகை செய்திகளுக்காக முருகன், சிவகங்கை. திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணையில் உடைந்த மதகுகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிடுகிறார். இதற்காக அவர் இன்று காலை திருச்சி சென்றடைந்தார். பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலர் SK பிரபாகரன், மாவட்ட ஆட்சியர் ராசாமணி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். நேற்று முன்தினம் இரவு முக்கொம்பு கொள்ளிடம் மேலணையில் 8 மதகுகள் திடீரென இடிந்து விழுந்தன. நேற்று காலை மேலும் ஒரு மதகு இடிந்து விழுந்தது. மதகுகள் உடைந்த பகுதியை பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலர் பிரபாகர் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் உடைந்த இடத்தில் சீரமைக்கும் பணிகள் தொடங்கியது. 8 நாளில் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கூறினார். இதற்கிடையே மேலணையில் மேலும் பல மதகுகள் உடையும் நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேட்டூர் அணையிலிருந்து வரும் காவிரி அகன்ற காவிரியாக வந்து முக்கொம்பில் 2ஆக பிரிகிறது. இந்த இடத்தில் 1836ஆம் ஆண்டு மேலணை கட்டப்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக மேலணையின் பல மதகுகள் சேதமடைந்துள்ளன. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை விசாரிக்கும் குழுவின் தலைவராக பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி SK வாஜிப்தார் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் வேதாந்தா குழுமம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனு தொடர்பாக பரிசீலிக்குமாறு தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அனைத்து தரப்பினரின் நியாயங்களை ஆராயவும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சுயேட்சையான குழு அமைக்கப்படும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியிருந்தது. இந்நிலையில் அந்த குழுவின் தலைவராக நீதிபதி வாஜிப்தார் நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழுவின் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு ஆலையை மீண்டும் திறப்பதா வேண்டாமா என்பது குறித்து 6 வாரங்களில் முடிவு செய்வார்கள். பின்னர் இந்த குழு தனது அறிக்கையை தில்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யும். இந்நிலையில் தூத்துக்குடி உப்பாற்றில் கொட்டப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதால் ஸ்டெர்லைட் ஆலை இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ராமசுப்பு என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க 4 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை நகரம் உருவான தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்னிந்தியாவுக்கான அமெரிக்க துணை தூதர் ராபர்ட் பர்கஸ் கலந்து கொண்டார். அமெரிக்க துணை தூதரகமும் இந்திய அமெரிக்க சங்கமும் இந்திய அமெரிக்க வர்த்தக சபையும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்திருந்தன. சென்னைக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற குழு விவாதத்தில் வரலாற்று ஆய்வாளர் V. ஸ்ரீராம், எழுத்தாளர் சித்ரா வீரராகவன், அமெரிக்க இந்திய வர்த்தக சபையின் தலைவரும் காக்னிசன்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான R. ராம்குமார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க துணை தூதர் ராபர்ட் பர்கஸ் சென்னையில் உள்ள பல வரலாற்று நினைவு சின்னங்களோடு அமெரிக்காவுக்குள்ள தொடர்புகளை விவரித்தார். மகளிர் கிறிஸ்தவ கல்லூரிக்கும் அமெரிக்காவின் மாசூசெட்ஸ் உள்ள மவுண்ட் ஹோலியாக் கல்லூரிக்கும் இடையில் உள்ள சகோதர உறவையும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று ஆய்வாளர் ஸ்ரீராம் பேசுகையில் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி வளாகத்தில் அமர்ந்துதான் ஆங்கிலம், தமிழ் அகராதியை அமெரிக்காவை சேர்ந்த மிரான் வின்ஸ்லோ எழுதினார் என்று தெரிவித்தார். சென்னையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவை தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு வேலைவாய்ப்புகளை அளித்து வருவதாகவும் நிகழ்ச்சியில் பேசிய காக்னிசன்ட் நிர்வாகி ராம்குமார் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆண்டிற்குள் இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்பதே எனது கனவு. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்திற்கு மத்திய அரசு கூடுதல் நிதி, கூடுதல் நிவாரணப் பொருட்கள். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி அஸ்தி முக்கிய நதிகளில் கரைப்பு.
திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் மேலணை உடைந்த பகுதியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி போட்டியில் தொடர்ந்து 7 முறை தங்கம் வென்ற இந்திய ஆடவர் அணி அரையிறுதியில் அதிர்ச்சி தோல்வி. வெண்கல பதக்கத்துடன் நாடு திரும்புகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.